காயத்ரி, ஸ்ரீநிதி நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க எவ்வளவோ செலவு பண்ணிட்டீங்க. இன்னும் கல்யாண செலவு வேற இருக்கு. அதுக்காக இத்தனை செலவுலயும் பொண்ணை பெத்த எங்களுக்கு எந்த பங்கும் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க. அதனால தான் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கலான்னு எங்களால முடிஞ்சதை கொண்டு வந்திருக்கோம். மறுக்காம நீங்க வாங்கிக்கணும். மீனாட்சி, முதல்ல இதை பிடிங்க. இல்ல காயத்ரி, நீங்க முதல்ல இதை வாங்குங்க, அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். பிடிங்க. இங்க பாருங்க, ஸ்ரீ என் வயித்துல பிறக்கலையே தவிர இவளை நான் என் சொந்த பொண்ணா நினைச்சதா இந்த நிமிஷம் வரைக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப எங்க ஆசை தீர செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். ஸ்ரீயோட கல்யாண செலவு பூரா எங்களோட தான். பணத்தை கொடுத்து எங்களுக்கும் அதுல பங்கு இருக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இருந்தாலும் நாங்க பெத்த பொண்ணு இல்லையா? அவ கல்யாணத்துக்கு செலவு செய்ய வேண்டியது எங்களோட கடமை இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லலையே. பெத்தவங்கங்கிற முறையில நீங்க அவளுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுங்க. ஆனா தயவு செஞ்சு நாங்க செய்யற செலவுல பங்கு தரோன்னு சொல்லாதீங்க. கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு வசதி கொன்னும் குறைச்சல் இல்ல. நாங்க செல்லமா வளர்த்த எங்க ஸ்ரீநிதிக்கு அவ மனசு குளிர நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு அந்த உரிமையை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. என்ன காயத்ரி இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இல்லாத உரிமையா எங்களுக்கு? இல்ல மீனாட்சி, பெத்த பொண்ணுக்கு எங்களால முடிஞ்சதை செய்யணுமேங்கிற ஆதங்கத்துல தான் அப்படி செஞ்சிட்டோம். தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. அது இல்ல சார். அப்பா, அம்மா, உங்க 2 பேருக்கும் ஒண்ணு சொல்றேன். பணம் காசை எதிர்பார்த்து நான் உங்க மேல அன்பு வைக்கல. நீங்க எனக்கு எதுவுமே செய்யலனாலும் உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு, பாசம் இதெல்லாம் கடுகளவு கூட குறையாதுப்பா. ஆக்சுவலி நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. என் மேல அன்பு செலுத்த எனக்கு 2 அப்பா 2 அம்மா கிடைச்சிருக்காங்க. எத்தனை பெண்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும்? அப்பா, அது சரி, இப்போ உங்களுக்கு இந்த 50,000 ரூபாய் ஏதுப்பா? சொல்லுங்கப்பா. ஊர்ல உங்களுக்கு இருந்த கொஞ்சம் நிலத்தையும் வீட்டையும் வித்துட்டீங்களாப்பா? தலையே போனாலும் அதை நான் விற்க மாட்டேமா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ மாப்பிள்ளையும் ஒரு நாளைக்காவது அந்த வீட்டுல வந்து தங்கினாதாம்மா எனக்கு மரியாதை. அப்போ பணம் எப்படிப்பா கிடைச்சது? கடன் வாங்குனீங்களாப்பா? இந்த ஊர்ல எங்களை நம்பி யாருமா இவ்வளவு பணத்தை தருவாங்க? அப்புறம் எப்படிப்பா? சொல்லுங்கப்பா. ராஜாராமா கொடுத்தாருமா. யாரு? சம்மந்தியா? ஆமாம்மா. அப்பா, நீங்க அவர்கிட்ட பணம் கேட்டீங்களா? இல்லம்மா, அவர்தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, செலவுக்கு இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாருமா. என்னப்பா இது? அவரா கொடுத்திருந்தா கூட நீங்க அதை வாங்கியிருக்க கூடாதுப்பா. பரவாயில்லப்பா, முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். சரிம்மா, இன்னைக்கே கொண்டு போய் கொடுத்துடுறேம்மா. தேங்க்ஸ்பா. வரேன் காயத்ரி. வாங்க. அப்பா, அம்மா இந்த பணத்தை வாங்கிக்கலன்னு நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லம்மா. ஒரு ரூபாய் இருந்தா கொடுங்கப்பா. என் கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணும்னு தானே ஆசைப்படுறீங்க? இந்த 1 ரூபாவே எனக்கு கோடி ரூபாய்க்கு சமம்பா. என் கல்யாணத்துக்கு நீங்க நிறைய செஞ்சிட்டீங்க, இதுவே போதும்பா. போயிட்டு வாங்கப்பா. வரேன் ஸ்ரீநிதி. வரேன் காயத்ரி. இந்தாப்பா, வா. ராஜாராமா இருக்காரா? இருக்காரு. அவரை நான் பார்க்கலாமா? ரூம்ல தான் இருக்காரு, போய் பாருங்க. வா. உள்ள வா.
இனிமேல் கிரெடிட்டை வாங்குறதை நிறுத்திட்டு கேஷ் டவுனாக பர்ச்சேஸ் பண்ணால் தான் செலவு குறையும். வா பாலு, என்ன மீனாட்சியும் கூட்டு வந்திருக்க? எதையாவது மறந்துட்டு போயிட்டியா? இல்ல ராஜாராமா, அது வந்து என்ன பாலு, எதுக்கு பணத்தை கொண்டு வந்து வைக்கிற? என்ன மன்னிச்சிடு ராஜாராமா, இந்த பணம் இப்ப எனக்கு தேவைப்படல. பாலு, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? சேச்சே, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாது. அப்புறம் என்ன பாலு? என்ன மீனாட்சி, என்கிட்ட பணம் வாங்குறத கௌரவ குறைச்சலா நினைக்கிறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அண்ணா. பின்ன யார் என்ன சொன்னா? ஸ்ரீநிதி தான் சொன்னா. ஸ்ரீநிதி சின்ன பொண்ணு, அவளுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி என்ன தெரியும்? என்ன பாலு, ஸ்ரீநிதி கிட்ட போய் ஏன் இதெல்லாம் சொன்ன? இல்ல ராஜாராமா, நிச்சயதார்த்தத்துக்கான செலவு கொடுத்துடலான்னு காயத்ரி வீட்டுக்கு மீனாட்சி அழைச்சிக்கிட்டு போனேன். ஆனா அவங்க ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்ட்டாங்க. நீங்க விருப்பப்பட்ட உங்க பொண்ணுக்கு எவ்வளவு வேணா செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஸ்ரீநிதி ஏதுப்பா இவ்வளவு பணம்னு கேட்டா, நீங்க கொடுத்ததுன்னு இவர் சொன்னாரு. நான் கொடுத்தேன் நீ ஸ்ரீநிதி கிட்ட சொல்லிருக்க கூடாது பாலு. அவ பிரஸ்டீஜ் பாப்பா இல்லையா? இல்ல ராஜாராமா, நீ பண்ணது ரொம்ப பெரிய உதவி. அதை சொல்லாம விடுறது பாவம் தோணிச்சு, அதான் சொல்லிட்டேன். பாலு, என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. அதுக்கு ஈடா என்னால எதுவும் செய்ய முடியாது. இல்ல அட்லீஸ்ட் ராஜாராமா, நான் உனக்காக என்ன கஷ்டப்பட்டேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் அம்மாவுக்கு பிள்ளையா இருந்து அவங்கள பத்திரமா பாத்துக்கிறியே, அது போதாதா? அந்த நன்றி கடனை நான் அடைக்க வேண்டாமா பாலு? பாலு, இப்ப நீ இந்த பணத்தை எடுத்துக்க போறியா இல்லையா? என்ன வற்புறுத்தாத ராஜாராமா. என் மக உன் வீட்டு மருமகளா வரதே போதும். அதுவே நீ எங்க ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு செய்யற பெரிய உதவி. வரேன் ராஜாராமா. வரேன்டா சுந்தரம். வரேன் சார். வரேண்ணா. சொல்லு பிரியா. மஞ்சு, ஷாப்பிங் போலான் இருக்கேன், நீயும் வரியா? என்ன ஷாப்பிங்? சும்மா ஃபேன்சி ஏதாவது வாங்கலான் இருக்கேன், வரியா? ம், சரி வரேன். நீ மந்தவேலி பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். எத்தனை மணிக்கு? ஷார்ப் 10 o'clock வந்துடுறேன், ஓகேவா? ம், சரி. மஞ்சு, பிரியாவா போன்ல? ம், என்னமா? அவளுக்கு ஏதோ ஷாப்பிங் பண்ணுமா, என்னையும் கூப்பிட்டா, சரி வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ 10 o'clock கிளம்புறோம். எதுக்கு தேவையில்லாம பிரியா வேலையை விட்டுட்டு இருக்க? பிரியாவுக்கு எது தேவையோ அதை நீயே வாங்கி கொண்டே கொடுத்துரு. ஏன் சந்தோஷ்? என்ன பயம்? அந்த பாலாஜி பிரியாவை கடத்தி அது மூலமா என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்றதா பிளான் பண்ணிருக்கான். கொஞ்ச நாளைக்கு பிரியா அங்கே எங்கன்னு அலையாம இருக்கிறது நல்லது மஞ்சு. ரொம்ப ஆசையா கூப்பிட்டா, ஃபோன் பண்ணி போக வேணாம்னு சொன்னா ஏன் எதுக்குன்னு காரணம் வேற கேப்பா. இந்த காரணத்தை அவகிட்ட சொல்லி தேவையில்லாம அவளையும் டென்ஷன் படுத்த வேணாமே. இல்ல மஞ்சு. இல்ல சந்தோஷ், அந்த பாலாஜியால பிரியாவை ஒண்ணும் பண்ண முடியாது. கூட தான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இல்ல மஞ்சு, இதெல்லாம் பெரிய விஷயம். இதை உன்னால சமாளிக்க முடியாது. ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டம். சந்தோஷ், நீ எங்க கூட வந்துற. நீ வந்தா அவங்களால பிரியாவையும் என்னையும் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ஓகே, நானும் வரேன். டேய், அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துல யாரா இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. போ.
என்னடா அண்ணே லைன் கிளியர்ண்ணே, யாரும் இல்ல. நல்லா பார்த்து சொல்றா. நல்லா பார்த்து தானே சொல்றேன். இப்ப வந்தீங்கன்னா கோழி அமுக்கிற மாதிரி அந்த பொண்ணை அமுக்கிடலாம். அண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே, அந்த பொண்ணே வெளியே வருது. டேய் சரியா பார்த்து சொல்றா. அந்த பொண்ணு தானா? அதே பொண்ணு தானே, இங்க வேற யாரும் இல்ல. உடனே வந்தீங்கன்னா பொண்ணை தூக்கிட்டு போயிடலாம். சரி நீ அங்கே இரு, நான் இப்பவே வந்துடுறேன். டேய் வண்டியை சீக்கிரம் ஏறுடா. போ போ போடா. எங்க நமச்சிவாயபுர காலனி எங்க இருக்கு? ஏம்பா நமச்சிவாயபுர காலனி எங்க இருக்கு? ஹலோ, நான் கேக்குறது காதுல விழல. என்ன அட்ரஸா? எனக்கு தெரியாதுங்க. ஆமா, நீ யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் உங்களை மாதிரி அட்ரஸ் தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரியா, கிளம்பலாமா? இவ்ளோ லேட்டாவா வருது? நான் இப்பவே ரெடி ஆயிட்டேன். அது சரி, நீங்க 2 பேரும் எப்படி போவீங்க? இங்க ஒரு ஆட்டோ கூட காணோமே. சரி நான் வரேன். வணக்கம் சார். வணக்கம். கார்த்திகேயன் மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்றேன். ஓ, சரியான நேரத்துல தான் வந்தீங்க. இவங்க 2 பேரும் வெளில கிளம்பணுமா? ஒரு ஆட்டோ பிடிச்சு வரீங்களா? இல்ல, இப்ப இவங்க 2 பேரும் போயே தான் ஆகணுமா? ஆமா, இவங்களை யாராவது ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் இதுக்கு முடிவு தெரியும். சரி, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். என்னடா? அண்ணே அந்த பொண்ணு கூட யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி போலானே. அதுவும் சரிதான். மஞ்சு, நீ பிரியாவை கூட்டிக்கிட்டு ஜாக்கிரதையா போ. நாங்க 2 பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம். சரி சந்தோஷ், வா பிரியா. மணி சார், வாங்க போலாம். டேய் அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணலாம். வண்டியில ஏறா. சரிண்ணே. என்னாச்சு? என்னன்னு தெரியல. பெட்ரோல் ஓபன் பண்ணிருக்க பாருங்க.
சந்தோஷ் அண்ணாவை காணும். பின்னாடி தான் வந்துட்டு இருந்தால. டேய் காரடு காரடு காரடு. ஃபோன் பண்ணி பார்க்கறேன். டேய் நிறுத்துடா. ஏய் ஏய் யாரா நீங்க? ஏய் பிரியா. யாரா நீ? கையில சத்தம் போட்டா கொன்னுடு. சத்தம் போட்டா கொல்லடியா. பிரியா பிரியா. சந்தோஷ். ஏய் என்னாச்சு மஞ்சு? பிரியா எங்க? காலைல வந்து பிரியாவை தூக்கிட்டு போயிட்டாங்க சந்தோஷ். சரி நீ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ள போயிரு. நான் கூப்பிடுற வரைக்கும் வெளில வராத சரியா? இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. உள்ள போ உள்ள போ. சீக்கிரம் சந்தோஷ் அவங்கள விட்டுறாத. சத்தம் போடாம வரணும். ஹலோ என்னாச்சு? நீ சொன்ன படம் கடத்திட்டோம். வெரி குட். முதல்ல அட்ரஸ் சொல்லு. மாந்தோப்பு தெரு 7ஆம் நம்பர் வீடு. ஊர் எல்லையில நுழைஞ்ச உடனே இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடும். அண்ணா அண்ணா சொல்றா. பிரியாவை கடத்திட்டானுங்க. அப்படியா? இங்க தான் கொண்டு வரானுங்க. ஓ பாலாஜிக்கு ஃபோன் வந்தது. இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாதுடா. பாலாஜி தனியா தானே இருக்கா? ஆமாண்ணே. வா போலாம். இந்தா இதை வச்சுக்கோ. சீக்கிரம் உட்காரு. என்கிட்டே வா. ஏய் யாரா நீ? ஏய் யாரா? பொண்ணே கடத்த. ஏய் யாரா நீங்க? எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? பிரியா வேணும்டா. யாரா அது பிரியா? யார் பாரு நான் கேக்கல. இவன் இப்படி எல்லாம் சரி பண்ண மாட்டான். தூக்குடா அவனை. சொல்றா. ஏய் விடுங்கடா. வாடா. ஏய் விடுங்கடா. ஏய் விடுங்கடா. ஏய் டேய் என்ன பண்றீங்க? எதுக்குடா என்ன கட்டறீங்க? பிரியா எங்கடா? ஏய் சொல்லுங்கடா. ஏய் மவன உயிரோட இருக்கணும்னா மரியாதையா பிரியா எங்க இருக்கான்ற இடத்த சொல்லு. முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. அண்ணா இப்படி எல்லாம் கண்டாம சரிப்பட்டு வர மாட்டான். இந்தாங்க ஆச்சிட்டு. குமார் உன்னை நான் வச்சுக்கிறேன்டா. என்ன வச்சுக்க போறேன்? என்ன நாச்சிடு ஊத்துன முஞ்சல. சொல்டா பிரியா எங்க இருக்கா? சொல்ல முடியாது.